இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கு, ஏன் ஒருத்தர் கூட வாய் திறக்கல? அப்ப இதுல எல்லாருக்கும் கூட்டு இருக்கா? இந்த சதியில எல்லாருக்கும் இதுல கூட்டு இருக்கா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லாமே, கவர்மெண்ட் சார்பா நிதி வழங்கி இருக்கலாமே. இங்க என்ன நடந்தது என்பது ஏன் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப இதுலயே தெள்ள தெளிவா தெரிகிறது, இந்த படுகொலைக்கும் இப்ப நடக்கின்ற ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது என்பது நிச்சயமாக மக்களாலேயே சந்தேகப்படக்கூடிய அளவுல தான் இது இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு முதலமைச்சர் உடனடியாக 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிதி வழங்கணும். உண்மையில் நியாயம் நீதி வழங்கணும் அந்த குடும்பத்திற்கு. அந்த படுகொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த டிரைவருக்கு தூக்கு தண்டனையும், கலெக்டர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், காவல்துறை, விஏஓ எல்லாருக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை, சிறை